நம்மளை சீல் பிதுக்க போறார். நம்முடைய ஆண்டவர் அடிக்காயங்களை ஆற்ற போகிறார். நம்ம நிறைய பேர் ஆண்டவர் இந்த வருஷம் குணமாக்க போகிறார். இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு நிறைய பேருக்கு சொல்லி தர போகிறார். ஆண்டவர் இந்த ஆண்டு நம்மளை ரொம்ப அழகாய் கர்த்தர் உருவாக்க போகிறார். இந்த ஆண்டு உங்களை ஒரு பெரிய காரியத்திற்காக, ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஆண்டவர் இந்த வருஷத்துல ஒரு பெரிய ப்ராசஸ் ஆண்டவர் செய்ய போறாரு. அதுக்காக தான் நிறைய நம்மளை விட்டு ஆண்டவர் எடுத்தார். அதனால தான் உங்களை வெறுமையா உட்கார வச்சிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஆண்டவர் வெறுமையாய் உட்கார வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு எதிர்ப்போட உட்கார வைத்திருக்கிற ஒரு நோக்கம் உண்டு. ஒரு வலியோட உட்கார வைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்க நினைச்சது எல்லாம் எதிர்மறையாய் நடப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் இந்த ஆண்டிலே சீல் பிதுக்கி, காயம் படுத்தி, காயத்தை கட்டி கர்த்தர் உங்களை ரொம்ப அழகா கர்த்தர் ரெடி பண்ண போறாரு. எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, ஆண்டவரே நீர் என்னை உருவாக்குவதற்கு நான் என்னை முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறேன். நான் முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் முழுவதுமா விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வருஷம் நீங்க எனக்கு ஒன்னும் தராட்டி கூட பரவாயில்ல. நான் என்ன பண்ணணும்னா உங்க சமூகத்துல நான் உம்மை தேடுவேன். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷம் என்னில எந்த ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராசஸ் நீங்க பண்ணுங்க ராஜா. நான் அதுக்கு அவைலபிளா இருப்பேன். சொல்லுங்க எல்லாரும், அதற்கு நான் அவைலபிளா இருப்பேன், அதற்கு நான் அவைலபிளா இருப்பேன். இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாங்க ராஜா. என்ன உங்களோட வச்சுக்குங்க ஆண்டவரே, என்ன உங்களோட சேர்த்துக்குங்க ஆண்டவரே. நீங்க பண்ணுகிற எல்லா ப்ராசஸையும் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதற்கு என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே.